உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். சங்கீதம் 20 அதனுடைய 5வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் வேண்டுதல்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். உங்களுடைய வேண்டுதல் அழுகையா இருக்கலாம், உங்களுடைய வேண்டுதல் புலம்பலா இருக்கலாம், உங்களுடைய வேண்டுதல்கள் தேவனுடைய பாதத்திலே நீங்கள் உள்ளம் உடைந்து வேண்டிக் கொண்டிருக்கலாம். நீங்கள் எப்படி வேண்டுதல் பண்ணினாலும், நீங்கள் வேண்டுதல் பண்ணுகிற நபர் கர்த்தராய் இருக்கும் பொழுது, நீங்கள் வேண்டுதல்களை ஏறெடுத்து சொல்லுகிற இடம் தேவ சமூகமாய் இருக்கும் பொழுது, நிச்சயமாய் உங்களுடைய வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். எதற்காகலாம் நீங்கள் வேண்டுதல் பண்ணுகிறீர்களோ, எந்தெந்த காரியத்தை நினைத்து வேண்டுதல் செய்கிறீர்களோ, அதற்கெல்லாம் நிச்சயம் ஆண்டவர் பதில் கொடுத்து உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் பல நாட்களாக வேண்டுதல் பண்ணி கொண்டிருக்கலாம், என் வேண்டுதலுக்கு ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை, என் வேண்டுதலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டாரா இல்லையா என்கிற சில காரியங்கள் உங்களை அழுத்தி கொண்டே இருக்கலாம். ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யவில்லை, ஏன் நான் ஜெபித்தேனே, நான் வேதத்தை வாசித்தேனே, ஏன் என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யவில்லை, இப்படி அநேக காரியங்களை நினைத்து புலம்பி புலம்பி அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். திருமண காரியத்திற்காக நீங்கள் வேண்டுதல் செய்கிறீர்களா? எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி அழுது வேண்டுதல் செய்கிறீர்களா? என்னுடைய வேலை ஸ்தலத்திலே எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், என் பொருளாதார நெருக்கடி மாற வேண்டும், தேவனுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வேண்டும், எனக்கு ஒரு உயர்வு வேண்டும், நான் நினைத்தது நடக்க வேண்டும், எதிர்பார்த்த காரியத்திலே கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும், என்னுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் பண்ணி கொண்டிருக்கிற உங்க வேண்டுதலை கர்த்தர் கேட்டு அவைகளை ஆண்டவர் நிறைவேற்றுவார். உங்க சோர்வுகளை மாற்றுவார், கண்ணீரை துடைப்பார், கலக்கங்களை மாற்றுவார், பிரச்சனைகளை மாற்றுவார், தடைகளை உடைப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில வேண்டுதல் செய்கிறார்கள், மனிதரிடத்தில் அல்ல. கர்த்தரிடத்திலே வேண்டுதல் செய்த காரியத்தை எல்லாம் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடும். உடைய வாழ்க்கையில கர்த்தர் உதவி செய்யும். உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்த்து உங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.